வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க எல்லோரும் கத்தாரோட ஒரு அழகான மாலை நேரத்தை ரசிக்க கிளம்பிட்டோம். இங்க பாருங்க, என் குடும்பத்தோட இருக்கிற இந்த மகிழ்ச்சியான தருணம். இதுதான் வாழ்க்கையோட உண்மையான சொத்து. இன்னைக்கு வீடியோல நாங்க எங்க போனோம், என்னன்னு பார்த்தோம்னு முழுசா பார்க்க போறோம். வாங்க போகலாம். கடற்கரை ஓரம் நடக்கும் போது தூரத்துல ஒளிர்ற அந்த பிரம்மாண்டமான சொகுசு கப்பல்கள் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. கடலோட அமைதியும் அந்த அலைகளோட சத்தமும் மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனும் தந்தது. கத்தார்ல இரவு நேரங்கிறது ஒரு பெரிய மேஜிக் மாதிரி. சுத்தி இருக்கிற விளக்குகள் இந்த இடத்த ஒரு சொர்க்கமா மாத்துது. அடுத்ததான் நாங்க போனது கத்தாரோட ஒரு பாரம்பரியமான இடம். இங்க பாருங்க, இந்த ஃபிஷ் மார்க்கெட் எவ்வளவு நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலே இருக்கிற அந்த கண்ணாடி வேலைப்பாடுகள், உள்ள இருக்கிற அந்த தூண்கள்னு எல்லாமே அவங்க பாரம்பரியத்தை பறைசாற்றுது. மீன் பிடிக்கிற அந்த பழைய காலத்து மனிதர்களின் சிலைகள் நம்மை கால இயந்திரத்துல பின்னாடி கூட்டிட்டு போய் காட்டின மாதிரியே ஒரு உணர்வை தந்தது. இந்த இடத்த சுத்தி பார்க்க கோல்ஃப் கார்ட் வசதியும் இருக்கு. அதுல ஒரு சின்ன பயணம் போறது குழந்தைங்களுக்கு என்ன, நமக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் இந்த பிரம்மாண்டமான நிலா சிலையில உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுக்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா போட்டோ எடுத்தாச்சு. இங்க சுத்தி நடக்கும் போது தெரிகிற அந்த தோஹா ஸ்கைலைன், பல வண்ண விளக்குல ஜொலிக்கிறது, அந்த உயரமான கட்டிடங்கள் கத்தாரோட ஒரு நவீன வளர்ச்சிக்கு பிரம்மாண்டமான ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். நேரம் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு தெரியல. ஆனா இந்த நினைவுகள் என்னைக்குமே மனசுல அப்படியே நிற்கும். வேலை டென்ஷன் ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி குடும்பத்தோட செலவிடுற சின்ன சின்ன நேரங்கள் தான், தருணங்கள் தான் நம்ம வாழ்நாளை ரொம்ப அழகாக்கும். நீங்களும் உங்க குடும்பத்தோட இந்த மாதிரி நேரங்களை செலவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாந்தினி ஸ்பீக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.